திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மணிவாசகப் பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி. பாடல் 6வது பாடல். பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார பலரும் மைப்புறு கண்ணியர் மானுடத்தியல்பின் வணங்குகின்ற அரணங்கின் மணவாளா செப்புறு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே இப்பிறப்பறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். போன பாட்டில் பூதங்கள் தோறும் நின்றாய் அப்படின்னு தொடங்கி சிவபெருமான் தங்களுடைய மன மாசுக்களையெல்லாம் களைந்து தங்களை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டார். இந்த பாட்டில் அந்த அடியவர்கள் இறைவனை வழிபாட்டினால் அடைஞ்சதை தெரிஞ்சு நான் அதே மாதிரி அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறார். அணங்கின் மணவாளா அப்படின்னு உமையம்மையின் கணவனே அப்படிங்கிறார். உமையம்மை அறமுளர்த்த நாயகியாக இருந்து சிவன் அளித்த இருநாளினெல் கொண்டு காஞ்சிபுரத்தை காப்பாற்றின காமாட்சி அம்மையை சொல்கிறதுனால அறமலர்த்த நாயகி அப்படின்னு சொல்லக்கூடியது முறையில் சொல்கிறாரு. அடுத்து செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அப்படின்னா சிவந்த நிறத்தை உடைய தாமரை மலர்கள் அங்கே இருக்கக்கூடிய பொய்கையில் அந்த குளிர்ந்த வயல்களால் சூழப்பட்ட திருப்பெருந்துறை அந்த கோயிலில் எழுந்தருளில் இருக்கக்கூடிய சிவபெருமானே பப்பர வீடிருந்து உணரும் நின் அடியார் அப்படின்னா பரப்பு நீங்க அந்த பேரின்ப நிலையில் உணர்ந்து இருக்கக்கூடிய உனது அடியார்கள் அவங்கள நீ ஆட்கொள்ளணும் அப்படின்னு அந்த வேகமான வாழ்க்கையை விட்டு அவங்கள ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதையே நம்ம மணிவாசக பெருமான் வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்படிப்பட்ட அடியார்கள்லாம் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் அப்படின்னா பந்தனை அப்படிங்கிறது நமக்குடைய பாசக்கட்டு. நம்ம பிறந்த காரணத்தால் இந்த வினையெல்லாம் கழிச்சு தான் ஆகணும். இந்த வினை நுகர்வு கழிய பிறகு தான் நமக்கு நல்ல அறிவுங்கிறது ஒன்று வரும். அந்த அறிவு மூலமாக இறைவனை வழிபட தோணும். அதுக்கு தான் இந்த பாசக்கட்டை அறுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மைப்புறு கண்ணியர் மானுடத்தியல்பின் வணங்குகின்றார் அப்படின்னா கண்ணில் மையை இடுறது மகளிருடைய ஒரு குணம். அது அவங்களுடைய அறிவுடைமைக்கு அறிகுறியாக இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்படிப்பட்ட கண்ணில் மை அணிந்த பெண்கள் இந்த சிவனை பணிந்து வணங்குறாங்க. மைப்பயந்த ஒன்கண் நல்லார் மாமயிலை அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்த பெருமானும் மயிலாப்பூர் தேவாரத்தில் பாடுவார். அந்த பூம்பாவையை எழுப்பக்கூடிய பதிகத்தில் மைப்பயந்த ஒன்கண் மடநல்லார் மாமயிலை அந்த பெண்கள் மை தடவிருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள் பலரும் தங்களுடைய பாச கற்ற அறுக்கணும் அப்படின்னும் கன்னியர்கள் பலருமா சிவனை வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சு மானுடத்தன்மை அதாவது இறைவனை வணங்குறது தான் மனிதனுடைய ஒரு குணம் அப்படின்னு சொல்லி மானுடத்தன்மையின் வணங்குகின்றார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இப்படி இறைவனை வணங்குறது தான் சிறந்தது அப்படிங்கிறத நம்ம திருவள்ளுவரும் காமிக்கிறார். கோளிர் பொறியிற் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்னு காமிப்பார். கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவா நற்றால் தொழார் ஏனேன்னு சொல்லுவார். இப்படி இறைவனை உடல் உறுப்புகளால் நம்ம வணங்குறது தான் நம்மளுடைய பணிங்கிறத திரு அங்கமாலையில் அப்பர் பெருமான ஒவ்வொரு உறுப்பும் சொல்லியிருப்பார். அப்படி செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே எம்மை ஆண்டு கொண்டு இப்பிறப்பறுத்து அருள் புரிய அப்படின்னு எங்களை அடிமை கொண்டு நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த பிறவியெல்லாம் ஒழித்து எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு அப்படிப்பட்ட பெருமானே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். இந்த பாடலை கருத்தாக என்ன சொல்லுது, நம்மை அடிமை கொண்டு நம்மளுடைய பிறவி வேற அறுத்து
இந்த பூமியில் மீண்டும் பிறவாமல் காத்து அருள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய உட்கருத்தாக இருக்குது. திருச்சிற்றம்பலம்.